பிரான்சில் உள்ள சுமார் 12 மில்லியன் தனி வீடுகள் களிமண் சுருக்கம் மற்றும் வீக்கம் என்ற இயற்கை நிகழ்வினால் கடுமையான கட்டமைப்பு பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தீவிர வெப்பம் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. களிமண் அதிகமுள்ள நிலப்பகுதிகள் வறட்சி காலங்களில் ஈரப்பதத்தை இழந்து சுருங்குகின்றன. இதனால் வீட்டின் அடித்தளம் நிலை குலைகிறது. பின்னர் பலத்த மழை பெய்யும் போது அதே மண் நீரை உறிஞ்சு மீண்டும் வீங்குவதால் வீட்டின் சுவர்களில் பெரிய விரிசல்கள் மற்றும் குழாய்களில் உடைப்புகள் ஏற்படுகின்றன. பிரான்சின் பிரதான நிலப்பரப்பில் பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள் இந்த ஆபத்தான நிலையில் இருப்பதாக அரசு எச்சரித்துள்ளது. குறிப்பாக 1970ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு கான்கிரீட் கற்களை கொண்டு கட்டப்பட்ட வீடுகளே இதில் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. இந்த இயற்கை சீற்றத்தினால் ஏற்படும் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க மட்டும் பிரான்ஸ் அரசு ஆண்டுதோறும் சராசரியாக 1 பில்லியன் யூரோக்களை செலவிடுகிறது. தற்போது அந்த நாட்டின் 54% தனி வீடுகள் இந்த பாதிப்புக்குள்ளாகும் அபாயத்தில் உள்ளன. 2025ஆம் ஆண்டு பிரான்சில் பதிவான கடும் வெப்பம் மற்றும் அதனைத் தொடர்ந்து வந்த தொடர் மழையினால் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்தது. 2026ஆம் ஆண்டிலும் உலகளாவிய வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த பாதிப்புகள் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் அச்சம் வெளியிட்டனர். நிலைமையை கட்டுப்படுத்த வீடுகளின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்யவும் பாதிப்புகள் ஏற்படும் முன்பே தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தடுப்பு நிதி எனும் திட்டத்தை அரசு சோதனை முறையில் ஆரம்பித்துள்ளது.